வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 10 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து நம்ம இது வரைக்கும் இப்போ 2-3 கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம், அந்த கலவைகளை பிரித்தெடுத்தல் அப்படிதானே? அதாவது செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் அதை பார்த்தோம். போன கிளாஸ்ல ஒரு அனிமேஷன் காமிச்சேன். அதாவது நம்ம என்ன பார்த்தோம், சிம்பிள் டிஸ்லேஷன், எளிய காட்சி வடித்தல் அப்படிங்கிறத தெளிவா பார்த்தோம். இந்த எளிய காட்சி வடித்தல் அந்த மெத்தட் வந்து அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னேன். ரெண்டு திரவங்களுடைய கொதிநிலை பாய்லிங் பாயிண்ட் 25 கே, அதாவது 25 கெல்வின் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ரெண்டு திரவங்கள் எடுக்கிறீங்க, அது மிக்சரை கலந்துருது, அதோடைய கொதிநிலை வேறுபாடு பாய்லிங் பாயிண்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கெல்வினுக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் சப்போஸ் அதிகமா இல்லைன்னா என்ன, இல்லாத ரெண்டு திரவங்கள் கனெக்ட் மிக்சர் ஆயிடுச்சு, நான் அதை எப்படி பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் வருதா? நாம பிரிக்க வேண்டிய இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட திரவங்கள் ஒன்றோடு ஒன்று நன்றாக கரையக்கூடியதா இருந்தால், கரையக்கூடியது அப்படின்னா ரெண்டுமே நீங்க அந்த ரெண்டு லிக்யூடையும் ஒண்ணா வைக்கிறீங்க, ரெண்டுமே நல்லா கரையக்கூடியது, ஒண்ணுக்கு ஒண்ணு கரையக்கூடியது அந்த திரவங்கள், அததான் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா மிசிபிள் லிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப ரெண்டுமே கலந்துடும். ஓகே, இப்போ இதை எப்படி பிரிக்கணும் அண்ட் இவற்றுக்கு இடையான அந்த பாய்லிங் பாயிண்ட் கொதிநிலை வேறுபாடு ரொம்ப கம்மியா, அதாவது 25 கெல்வினுக்கும் கம்மியா இருக்கக்கூடியது அவங்களுக்குலாம், அந்த ரெண்டு லிக்யூடோடைய பாய்லிங் பாயிண்ட் நமக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கெல்வினுக்கும் கம்மியா இருந்ததுன்னா என்ன பண்ணோம், 25 கெல்வினுக்கு மேலன்னா நம்ம பாருங்க சிம்பிள் டிஸ்லேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, 25 கெல்வினுக்கு கம்மியா இருக்கக்கூடிய லிக்யூட நம்ம பிரிச்செடுக்கிறது. அதுக்கு நம்ம சாதாரண காய்ச்சல் வடித்தல் முறை கண்டிப்பா வேலை செய்யாது. அங்கதான் நாம பின்ன காட்சி வடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராக்ஷனல் டிஸ்லேஷன் மெத்தடை பயன்படுத்துறோம். இப்ப முடிஞ்சு போச்சா ஏன் இந்த மெத்தடுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு? கரெக்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த மெத்தடு நம்ம இண்டஸ்ட்ரியில, நம்ம தொழிற்சாலையில எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மெத்தடு. ஏன்னா நம்ம நம்ம பெட்ரோல் கெமிக்கல் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். பெட்ரோல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா பெட்ரோலிய வேதி தொழிற்சாலை அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த இங்கதான் இந்த கச்சா எண்ணெய், இப்ப நியூஸ் பேப்பர்ல நியூஸ்லாம் பாப்பீங்க, கச்சா எண்ணெய்ன்னு சொல்லிட்டு குரூட் ஆயில், அதுல இருந்து பெட்ரோலியத்தை தயாரிப்பாங்க. அப்ப அந்த கச்சா எண்ணெயில இருந்து பெட்ரோலிய பின்னங்களை பிரித்தெடுக்கவும், காற்றுல இருந்து வெவ்வேறு வாயுக்களை தனித்தனியா பிரித்தெடுக்கவும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோல் இந்த இது பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மெத்தல் அண்ட் எத்தேல் ஆல்கஹால் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க, நீங்க கெமிஸ்ட்ரியும் படிச்சிருப்பீங்க அப்படிதானே? ஸோ இந்த மெத்தில் ஆல்கஹால் அண்ட் எத்தில் ஆல்கஹால் போன்ற மிக நெருக்கமான பாய்லிங் பாயிண்ட் கொண்ட கொதிநிலை கொண்ட ஆல்கஹாலை பிரித்தெடுக்கவும் தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த மெத்தட் தான் முக்கியமான ப்ராசஸ் அப்படிதானே? ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அண்ட் அவங்களுடைய பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கும். அப்ப அவங்கள பிரிச்செடுக்க ரொம்ப கஷ்டம். நம்ம சாதாரண அந்த முன்னாடி மெத்தட் பார்த்தது சிம்பிள் டிஸ்ட்ரக்ஷன், எளிய காட்சி வடித்தல்ல. அப்ப அதுக்கு நம்ம பின்ன காட்சி வடித்தலாம் யூஸ் பண்ணுவோம். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஓகே, அப்ப இந்த இந்த ப்ராசஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ லைன் பை லைன் சொல்றதை விட அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கறதே நீங்க இதா பார்க்கலாம், அனிமேஷனா பார்க்கலாம். சரியா? ஸோ நான் என்னுடைய இப்போ ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். அந்த இதுல நீங்க ஃப்ராக்ஷனல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி லாஸ்டா பார்த்த அதே அனிமேஷன்ல நம்ம இன்னொரு பிரிவை பார்க்க போறோம். பாருங்க, ஸ்கிரீன் தெரியுதா? எஸ், இதுதான். ஓகே, ஸோ கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறேன். இதுல பாருங்க, இதுல மெத்தட் தான் நம்ம வந்து சென்ட்ரிஃபியூகேஷன், மைய விலக்கு முறை, சிம்பிள் டிஸ்டிலேஷன், செப்பரேட்டிங் ஃபனல், இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்.
இப்போ நம்ம பார்க்க போறது இதுல ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இதுல நம்ம வந்து இந்த மெத்தனால், எத்தனால், ஹெக்சேன் அசிட்டோன், 2 புரோபனால், 2 பியூட்டனால் அப்படிங்கிறவங்க இவங்கெல்லாம் எல்லாமே நெருக்கமானவங்க. ஓகேவா? ரைட்டா? இதுல நம்ம ஒண்ணே ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பார்த்தா போதும். இப்ப மெத்தனால், எத்தனால் இதை நான் போல்ட்ல எழுதினேன். மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னேன்னா நான் அதை வந்து இது பண்ண போறேன். ரெண்டுமே சேர்ந்திருக்கு, ஒரு லிக்யூட்ல சேர்ந்திருக்கு. நான் வந்து பிரிச்சு எடுக்க போறேன். அண்டு நல்லா யோசிச்சுக்கோங்க, இவங்களுடைய டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா 2 பேத்துக்கு 25 கெல்வினுக்கும் கம்மியா தான் இருக்கு. ஆனா நம்ம இங்க வந்து டிகிரி செல்சியஸ்ல பார்ப்போம். பட் நீங்க டிகிரி செல்சியஸுக்கும் கெல்வினுக்கும் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? கெல்வினுக்கும் டிகிரி செல்சியஸுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ரிலேஷன் தான். அதுதானே ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து 273.15 முன்னாடி படிச்சிருப்போம். ஸோ அதுலேருந்து நம்ம சொல்லலாம். ஒரு கெல்வின் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்த்துக்கோங்க. 1 கெல்வின்லாம் எப்படி இருக்கும்? 25 கெல்வினுக்கு கம்மி அப்படின்னா 25 கெல்வினா நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஸ் சொல்றோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க. கிளியரா? ஓகே, ரைட். இப்போ நம்ம இந்த மெத்தனால், எத்தனால் சேர்ந்திருக்கு. இந்த குடுவை இந்த இருக்கு. அந்த மெத்தனால், எத்தனால் சேர்ந்தது இந்த இடத்துல இருக்கு. நான் பிரிச்சு எடுக்க போறேன். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றேன். இந்த தெர்மாமீட்டர் இதுல கனெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, தெர்மாமீட்டர் தெரியுதா? இதுல தெர்மாமீட்டர் ரீடிங் ஒரே நிமிஷம். ஸோ இதுல நம்ம வந்து அது கலெக்டிங் இந்த ஃபிளாஸ்க்கு. ஸோ இதுல இந்த மெத்தில் மெத்தனால் பிளஸ் எத்தனால் இருக்கும், கலந்துருக்கு. இதை தனித்தனியாக பிரிச்சு எடுக்க போறேன். இதுக்கு மேல தெர்மாமீட்டரை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதை நான் கொதிப்படுத்த போறேன், பாயிலிங் பண்ண போறேன். அப்போ பாயிலிங் பண்ணும்போது டெம்பரேச்சர் ஏறும். அப்பவே தெரியும் குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல ஒவ்வொருத்தரும் பாயிலிங் ஆவார். ஏன்னா 2 பேருக்கும் ரொம்ப பக்கத்துல, ஆனா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்ல. மெத்தனால் கொஞ்சம், எத்தனால் கொஞ்சம் வேற பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். அப்ப அந்த டைம்ல என்ன ஆகும்னா இந்த இதெல்லாம் வேப்பர் ஆகி இது வழியா, ஆக்சுவலி இது வழியா பாத்தீங்கன்னா கூலிங் வாட்டர் வச்சிருப்பாங்க. வாட்டர் அதனால இந்த மஞ்சள் கலர் டியூப் போகும், இந்த டேப்ல இருந்து அந்த தண்ணி போகும். அதனால தண்ணி இங்க வந்து இருக்கனால இந்த ஆவியானது வேப்பர் ஆனது அது வழியா போகும்போது லிக்விடா மாறி இதுல கலெக்ட் ஆகும். சரிங்களா? இந்த குடுவையில கலெக்ட் ஆகும். சரியா? இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க எங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னா இதுல பாருங்க, ஒரு மாதிரி வேப்பர் மாதிரி வரும். பண்ணலாமா? ஓகே. தெர்மாமீட்டரும் பாருங்க, டெம்பரேச்சர் ஏறுது. ஏன்னா நீங்க ஹீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு டெம்பரேச்சர்ல ரீச் ஆகும் பாருங்க, 65 டிகிரி செல்சியஸ் வரும். இல்லைன்னா தெர்மாமீட்டர் டிகிரி செல்சியஸ் போட்டிருக்கோம், 65 வந்துட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த குடுவையை கீழே உள்ளது வேப்பரா மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம் இதுல ட்ராப்பா வந்துச்சு. அப்படிதானே? ஸோ பார்க்கலையா? இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, திருப்பியும் ஸ்டார்ட் பண்றேன். தெர்மாமீட்டர் இந்த இடத்துல வாட்ச் பண்ணுங்க. 65 ரீச் பண்ணும் போது அது பாயிலிங் ஆகும், கொதிநிலை அடைவார், கொதிப்பார். இந்த பார்த்தீங்கன்னா கொதிக்காரு, அந்த வேப்பர் போது இங்க கனெக்ட் ஆக இருப்பாங்க, தண்ணியில வழியா வந்து கனெக்ட் ஆகிறாரா? எஸ். அப்ப மெத்தனால் பிளஸ் எத்தனால்ல நீங்க கலந்த பிறகு யார் சார் 65 டிகிரில கொதிநிலை அடைஞ்சாரு பாத்தீங்கன்னா மெத்தனால். சரிங்களா? எத்தனால் வந்து 78 டிகிரி செல்சியஸ். 2 பேரும் பக்கலாம், கிட்டத்தட்ட 13 டிகிரி செல்சியஸ் தான் 2 பேரும் டிஃபரன்ஸ். அதனால நம்ம சொன்னோம் 25 கெல்வினுக்கும் கம்மியா இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். 2 பேரும் டிஃப்ரெண்ட் ஆனது 25 கெல்வினும் கம்மியா இருக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ நீங்க ஹீட் பண்ணும் போது, நீங்க கொதிப்படுத்தும் போது, வெப்பப்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் உள்ள ஆளு ஃபர்ஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் வச்சிருக்கவரு வேப்பரா மாறிவாரு. யாரு? நான் சொன்னா மெத்தனால். 65 டிகிரியில அவர் வந்து பாயில் ஆயிடுவார், வேப்பரைஸ் ஆவார், ஆவியா மாறி அந்த வாட்டர் சொன்னோம்னா அது வழியா கண்டென்சர் அதை குளிர்விப்பாங்க, அது வழியா போய் இதை கலெக்ட் ஆயிடுவாரு. அதுக்கு அடியில் ஐஸ் கியூப் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த லிக்விட் வந்து கூலிங், அந்த ஆவியை எப்பவுமே கூலிங் தான் லிக்விடா கிடைக்கும், அதனால அப்படி வச்சிருப்பாங்க. சரியா? ஓகே, இது சூப்பரா புரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை எடுக்க போறேன். இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை எடுக்க போறேன். ஏன்னா இது கலெக்ட் ஆயிட்டு, இதுல பியூர் மெத்தனால் மட்டும் தான் இருக்கும். வந்துட்டு போன இதுல ரெண்டுமே கலெக்ட் ஆனது, இப்ப தனியா வந்துட்டு இதை இங்க தூக்கி வச்சுட்டேன்னா இப்ப டெம்பரேச்சர் இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவரு அந்த டெம்பரேச்சரை வந்து உங்களுக்கு கம்மியாயிட்டு இருக்கும்.
உடனே நான் இப்ப என்ன பண்ற போறேன்னா இந்த டியூப்பை எடுத்து வைக்கிறேன். இந்த டியூப்பை எடுத்து வைக்கணும். நம்ம யார் அடுத்து ஒருத்தர் கனெக்ட் பண்ணோம், அடுத்த கலெக்ட் பண்ணா எத்தனால நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படிதானே? ஸோ இந்த பாருங்க, இதை இங்க கனெக்ட் பண்ணிடுறேன். எத்தனால் இன்னும் உள்ள இருக்காரு, அவரை நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். ஸோ ஐஸ் கியூப் பெட்டியை மேல வச்சிருக்கேன். வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்றேன். இப்போ தெர்மாமீட்டர் பாருங்க 78 டிகிரி செல்சியஸ்ல போன தடவை பார்த்தா அதே ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ 65 டிகிரில ஒண்ணுமே இருக்க மாட்டேன், ஏன்னா எல்லாருமே போயிட்டாரு, மெத்தனால் ஃபுல்லா போயிட்டாங்க. இப்போ 75க்கு வந்துடும், 78க்கு வந்துடும். வரும் 65 தாண்டிட்டு பாருங்க, 70 கிட்டத்தட்ட 80 பக்கம் தான் 78 இருக்கும். 78 வந்தோடனே இந்த ப்ராசஸ் பாருங்க. இப்போ வேப்பர் ஆவர வைப்பாங்க, அங்க சைட்ல கலெக்ட் ஆவர வைப்பாங்க. ஸோ இப்போ கலெக்ட் ஆகிறது எத்தனால். அப்ப இதுக்கு முன்னாடி நன்றாக கரைந்த மெத்தனால் எத்தனால இப்போ நீங்க இது இப்போ தனியா இதுல நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்க, சரிங்களா? ஓகே. ஸோ fractional distillation is used for the separation of two or more miscible liquids. miscibleனா நான் சொன்ன கரையக்கூடியது. For which the difference in boiling point is less than 25 Kelvin. மெத்தனால் வந்து 65 டிகிரியில பாயில் ஆகுது, எத்தனால் வந்து 78 இதுல பாயில் ஆனுச்சு. அதனால தனித்தனி குடுவையில தனித்தனியா நீங்க வந்து இது பிரிச்சு எடுத்துட்டீங்க. ரொம்ப சூப்பரா புரியுதா? இதை நீங்க ஹையர் கிளாஸ் பார்க்கும்போது இதெல்லாம் செட்டப்பே நீங்க பண்ணுவீங்க. அந்த குழாயை மாற்றுறது, எத்தனால் அந்த இதை தனியா எடுக்கிறது, இதை தனியா எடுக்கிறது, ரெண்டு மிக்ஸ் பண்றது எல்லாமே பண்ணுவீங்க. பட் நம்ம 9th நம்ம வந்து டைரக்டா செட்டப்பே கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டப்ல நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஓ இது நடக்கா, ஓ இப்படி கலெக்ட் ஆகுதா அப்படின்னு நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு லேர்னிங் உங்களுக்கு. இது கிளியரேட்டா? இது கிளியரேட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்களா? ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரிலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க, ஆல்கஹால் வாட்டர்னு போட்டிருப்பாங்க. நம்ம மெத்தால் எத்தனால் எந்த மாதிரினாலும் எடுக்கலாம், சரியா? இதுல கொடுத்துருந்த பிரிவில் நான் அசிட் ஆல்கஹால் வாட்டர் கிடையாதுனால நம்ம எத்தனால் எடுத்துட்டேன். எதுனாலும் ஒண்ணுதான், ஏன்னா ஆல்கஹால் வாட்டருக்கும் கொதிநிலை புள்ளி தான் முக்கியம். அப்புறம் ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் அப்படிங்கிற போட்டிருப்பாங்க, அப்படிதானே? அதை நம்ம பார்த்தோம். அது வழியா அப்புறம் தெர்மோமீட்டர் மேலே கனெக்ட் பண்ணிப்பாங்க. வாட்டர் இன்னு அவுட்லாம் இருக்கும், கோல்டு வாட்டர் இருக்கும். ஃபைனலாக அந்த குடுவையில் ஆல்கஹால் தனியாக கிடைக்கும், இந்த குடுவையில் வாட்டர் கிடைக்கும். இது நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 குடுவையை எடுத்து தனித்தனியாக கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது கிளியரா ஸ்டூடெண்ட்? சூப்பரா? டவுட்னா இங்கே கேட்கலாம், சரியா? இப்போ நம்ம அடுத்த மெத்தட் போகிறோம். என்னது அப்படின்னா குரோமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணப்பிரிகை முறை. வண்ணப்பிரிகை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குரோமோட்டோகிராஃபி. அதாவது இந்த டெக்னிக் உள்ள இது என்ன மெத்தடு அப்படின்னு நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க, எனக்கே தெரியுது. அடுத்து நான் போனது பார்த்தோன்னா அழகா புரிஞ்சுது. அப்ப இதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இந்த டாபிக் உள்ள போகும்போது, இந்த மெத்தடுக்குள்ள போகும்போது நம்மளுக்கு 2 முக்கியமான வார்த்தைகளுடைய அர்த்தம் தெரியணும், வித்தியாசம் தெரியணும். என்னது? ஒண்ணு வந்து அப்சார்ப்ஷன், தமிழ்ல உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல உறிஞ்சுதல். ரெண்டாவது அப்சார்ப்ஷன், அதாவது பிக்கு பதிலா டி போட போறீங்க, மற்ற எல்லா வார்த்தையும் ஒண்ணுதான். இது வந்து பரப்பு கவர்தல். பரப்பு கவர்தல் இப்படி இருக்கும். இந்த 2 வார்த்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். ஒரு பொருள் பெருமளவில் மற்றொரு பொருளால் ஒட்டுமொத்த உட்பகுதி ஃபுல்லா சீராக உட்கவர்ந்தப்பட்டால் அந்த நிகழ்வு தான் நம்ம அப்சார்ப்ஷன் சொல்றோம். இவ்வளவு பெரிய லைன் சொன்னா எனக்கு எப்படி சார் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு எக்ஸாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏன்னா டெஃபினிஷன் நம்ம புக்கில் உள்ளதெல்லாம் சொல்லணும்ல. ஒரு பொருள் இன்னொரு பொருளால ஒட்டுமொத்தமாக உட்பகுதி ஃபுல்லா சீராக உட்கவரப்பட்டால் அந்த நிகழ்வு, அந்த ப்ராசஸ் தான் அப்சார்ப்ஷன் சொல்றோம், உறிஞ்சுதான் சொல்றோம். உதாரணத்துக்கு
நீங்க பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, பேப்பர் எடுத்து தண்ணியில போடுங்க. என்ன பண்ணுவீங்க? நல்லா சூப்பரா நனைஞ்சிரும், அப்படிதான் உறிஞ்சிரும், தண்ணி ஃபுல்லா உறிஞ்சிரும். அதுதான் உறிஞ்சுதல், அவ்வளவுதான். இப்ப புரியுதா சார்? எஸ், அதுதான் உறிஞ்சுதல். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இப்ப நம்ம அப்சார்ப்ஷன் வருமா? இப்ப இது புரிஞ்சிருக்கும். அடுத்து பரப்பு கவர்தல் அப்படிங்கிற இந்த மெத்தட பார்க்கும். இது என்னன்னா அப்சார்ப்ஷன்ல ஒரு பொருளுடைய துகள்கள் உட்பதிக்குள்ள போகாம வெறும் மேற்புறத்துல, அதாவது பரப்பு அப்படின்னா சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்ல மட்டும், மேற்புறத்துல மட்டும், மேற்புறத்தில் மட்டும் மட்டும் கவரப்பட்டால் அந்த நிகழ்வு. அதான் அந்த ப்ராசஸ சொல்றோம். ஒரு பொருளுடைய துகள்கள் இன்னொரு பொருள் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது உட்பகுதிக்குள்ள போகாம வெறும் மேற்புறத்துல மட்டும் கவரப்பட்டால் அந்த நிகழ்வு தான். இதுக்கும் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இது நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம சாதாரண இந்த சாக் ஸ்டிக் இருக்குல்ல, சுண்ண கட்டிமாங்கல்ல, அந்த துண்டை எடுத்து நீங்க நீல நிற மைய அது மேல ஊத்திருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் ஸ்கூல்ல விளையாண்டுருப்பீங்க அப்படிதானே? அந்த ப்ளூ இங்க அது மேல ஊற வைப்பீங்க, ஊத்துவீங்க. இல்லைன்னா அந்த நீல மைய எடுத்து அந்த சாக் பீஸ அது உள்ள போட்டீங்கன்னா ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு டக்குன்னு உடைச்சு பாருங்க, அந்த சாக் பீஸோடைய மேற்புறத்துல மட்டும் தான் நீல நிறமா இருக்கும், உள்ள போயிருக்காது. பார்த்திருப்பீங்களே? பார்க்கலன்னா இதுக்கப்புறம் பாருங்க. ஒரு வெள்ளை சாக் பீஸ் எடுத்துக்கோங்க, அதை எடுத்துட்டு ப்ளூ கலர் இங்குக்குள்ள போட்டுக்கோங்க. மேற்புறத்துல மட்டும்தான் உறிஞ்சப்படும், உள்ள அதே வெள்ளையா தான் இருக்கும். உடைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் இது அப்சார்ப்ஷன், பரப்பு கவர்தல். உள்புறம் நிறமற்றதா அதே வெள்ளையா தான் இருக்கும். ஏன்? ஏன்னா மையோடைய நீல நிற மூலக்கூறுகள் சாக் பீஸோடைய வெளிப்புறத்துல மட்டும்தான் ஒட்டி இருக்கு. மையோடைய அந்த ப்ளூ மாலிகூல்ஸ் இருக்குல்ல, ப்ளூ கலர் மாலிகூல்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக் பீஸோட வெளிப்புறத்துல சர்ஃபேஸ்ல மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. அதுதான் அப்சார்ப்ஷன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ மையில இருக்கக்கூடிய அந்த கரைப்பான், அதாவது சால்வெண்ட் மூலக்கூறுகள் மட்டும் சாக் பீஸோடைய ஆழமான உட்பகுதி வரைக்கும் உறிஞ்சப்பட்டிருக்கும். இது அப்சார்ப்ஷன். ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அப்சார்ப்ஷன் தான். இந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ண பிரிகை முறைய பண்றாங்க. ஒரு கலவையில பல்வேறு கூறுகள் ஒரே கரைப்பானில், அதாவது சேம் சால்வெண்ட், எல்லாரும் ஒரே மாதிரி கரைய மாட்டாங்க. அதாவது ஒரே சால்வெண்ட், ஒரே கரைப்பான், அதுல 2 பேரை நம்ம போடணும்னு சொன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி சீக்கிரமா கரையலாம், இன்னொருத்தர் கொஞ்சம் லேட்டா கரைவார், அப்படிதானே? சோ கலவையில் உள்ள பல்வேறு கூறுகள் ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறனை கொண்டவை. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இது செயல்படுது. அவரு 1ஆம் நம்பர் ஒரு மாதிரியும் 2ஆம் நம்பர் ஒரு மாதிரியும் கரைவார். சரியா? ஓகே. சோ இதை நம்ம விளக்குறதுக்கு ரொம்ப எளிமையான வகை தான் இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபி, தாள் வண்ண பிரிகை முறை. இதை வச்சு எழுதும் மையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிற சாயங்களை நம்ம பிரிக்கலாம். நம்மளுடைய எழுதுமையிலே நம்ம நினைப்போம் அதுல சாயம்லாம் இல்லைன்னு நினைப்போம், அதுல பல்வேறு நிற சாயங்கள் இருக்கும். அதை வச்சு பேப்பர் குரோமட்டோகிராஃபில ஓகே இதுல இந்த நிறம்லாம் இருக்குன்னு நம்ம பிரிச்செடுக்கலாம். ஆனா அதுக்கு வந்து நம்ம நம்ம சாதாரண பேப்பர்லாம் யூஸ் ஆகாது, அதுக்கு தனியா வாட்மேன் பேப்பர்லாம் யூஸ் ஆகும். அதை வச்சு நம்ம பண்ண முடியும். சரிங்களா? இது எப்படி பண்ணலாம், அந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப நான் வந்து உங்களுக்கு அனிமேஷன்ல காமிக்கிறேன். இதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ என்னுடைய ஸ்க்ரீன்ல அதே அனிமேஷன் போறேன். போயிட்டேன்னா இப்போ வந்துட்டு ஸோ அப்சார்ப்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. அப்சார்ப்ஷன் அப்படின்னா அந்த பார்ட்டிகுலர் அப்சார்ப்ஷன் கான்சன்ட்ரேட் த ஒன்லி த சர்ஃபேஸ் அனதர் சப்ஸ்டன்ஸ். அப்சார்ப்ஷன் அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஓகே. இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன்னா இந்த பிரிவுக்கு போறேன். குரோமட்டோகிராஃபி இந்த இருக்கலாம், இது பார்த்தீங்களா? இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பீக்கர்ல ரெட்டிங்கையும் ப்ளூயிங்கையும் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா இதை பார்த்தா உங்களுக்கு ரெட்டிங்கு ப்ளூயிங்கும் தெரியல, என்ன சாயம் தெரியல. அதை நம்ம பார்க்க போறோம். சரியா? பார்க்க போறோம். இது போக கால்குலேஷன் உண்டு, பட் அது உங்களுக்கு புக்ல வந்து ஜஸ்ட் பிரிக்கிற மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. கால்குலேஷன் வந்து சொல்லி தர மாட்டாங்க. நான் டைம் தான் நான் சொல்றேன். இப்போ
என்ன பண்றீங்கன்னா ஒரு கேப்லர் டியூப் எடுத்து இந்த இதுல இப்போ ரெட்டிங்கு ப்ளூயிங்னு போட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரியலன்னு நினைச்சுக்கோங்க. அதுல என்ன இருக்குன்னு தெரியல, என்ன சாயம் இருக்குன்னு தெரியல. சரியா? டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு இதுதான் வாட்மேன் ஃபில்டர் பேப்பர். சொன்னா இது வந்து நம்ம சாதாரண பேப்பர் மாதிரி இல்லாம இது வந்து ஒரு ஃபில்டர் பேப்பர்ல ஒரு வகை. இது வந்து கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுல நான் இந்த பீங்கிற ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிருப்பாங்கன்னா அதுல டிராப் பண்றேன். பாருங்க, வச்சிட்டேனா? எஸ், வச்சாச்சு. அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைட்ல ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும், குடுவை. இதுல வந்து ஐசோப்ரோபைல், ஆல்கஹால், வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? இது ஒரு சொல்யூஷன். இது வந்து சால்வெண்ட். நம்ம பார்த்தோம்னா சேம் சால்வெண்ட்னு கரைப்பான்னு சொல்லிட்டு அந்த கரைப்பான் சாதாரண வாட்டர் கரைப்பான் எடுக்கல, ஆல்கஹால் எடுக்கல. இந்த மாதிரி ஐசோப்ரோபைல், ஆல்கஹால், வாட்டர் கலந்த ஒரு சேம்பர்ல எடுத்துவேன். ஓபன் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன்னா இந்த பேப்பரை இப்போ எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த பேப்பரை இதெல்லாம் மாட்டுறேன். இப்போ க்ளோஸ் பண்றேன். டைமர் ஓடும். நீங்க பார்க்கக்கூடிய என்னன்னாலாம் இந்த பேப்பரை நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நடக்கும் பார்க்கலாமா? ஓகே, பேப்பரை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. எஸ், ஏதோ மூவ் ஆகிற மாதிரி தெரியல. எஸ், அந்த 2 டாட் இங்கு கரெக்ட். உள்ள ரெட்டிங்கு ப்ளூயிங்கு நீங்க போட்டதுனால ஓகே. ஆனால் நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சது, ஆமா, ஒரு இப்போ ஒரு சின்ன அது ஆரஞ்சு கலர் வந்தாலும் அது ரெட்டிங்கு நம்ம சொல்றோம், இன்னொன்னு ப்ளூயிங் தனித்தனியா வந்துட்டு. இது போக அந்த சால் வந்து இந்த பேப்பர் வந்து உறிஞ்சிருக்கும். அப்படிதானே? அது ஒரு ஒரு தூரம் வரைக்கும் போயிருக்கும். அப்படி போறவரு அதுல இருக்கிற சாயத்தையும் அப்படியே பிரிச்சு எடுத்துட்டு போயிடுறாரு. இதுதான்ப்பா மெத்தட். இதுதான் குரோமோட்டோகிராஃபி மெத்தட். கேப்புலர் டியூப் எடுத்தோம், ரெட் இங்கு ப்ளூ இங்கு இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனை டிப் பண்ணோம், அந்த வாட்மேன் பேப்பர் ஃபில்டர் பேப்பர்ல ஊத்தணும். ஒரு புள்ளியில நம்ம எந்த புள்ளின்னு ஞாபகம் கிடையாது, பி புள்ளின்னு வச்சிருந்தாங்க. அதுல ஊத்திருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சால்வெண்ட் கொஞ்சம் மேல இருக்கக்காண்டி அந்த பி புள்ளிய நோட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா சால்வெண்ட்டுக்குள்ள அந்த புள்ளிய முக்குனா அது நம்மளுக்கு தெரியாதுல்ல, கரைஞ்சிரும்ல. அதனால கொஞ்சம் மேல மூவ் பண்ணிருப்பாங்க. இது அப்படியே மூவ் ஆகி மேல வரும். கரெக்டா? இது புரியுதா? சரி. இப்போ நான் வந்து இத கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு இதுல என்ன சொல்லியிருக்காங்க படிப்புமா? இதுல நீங்க வாட்ச் பண்ணுங்க. இந்த பாருங்க, இந்த இடம் வந்து நனைஞ்சிருக்க மாதிரி காமிப்பாங்க பாருங்க. இந்த இடம் நனைஞ்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்களா? ஏன்னா சால்வெண்ட் அது உறிஞ்சிருக்கு. நம்ம பேப்பர் எப்படி தண்ணியை உறிஞ்சிருக்குமோ அதுமே இதுவும் உறிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூ இங்கு, ரெட் இங்கு இருக்கு. Chromatography is a technique used for the separation of those solids that dissolves in the same solvent. அப்படிதானே? சேம் சால்வெண்ட் ஒரே கரைப்பான்ல கரைஞ்ச அந்த கரைபொருள் சாலிட்ஸை நான் வந்து நாம பிரிச்செடுத்தோம் குரோமோட்டோகிராஃபி மூலயமா, வண்ணப்பிரிகை மூலயமா பிரிச்செடுத்தோம். கரெக்டா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹையர் கிளாஸ்ல இந்த கால்குலேஷன்லாம் வரும். பட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதாவது எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஸ்கேல் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஸ்கேல் எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? இதுல இந்த ஸ்கேல் வந்து இந்த பீக்கும் இந்த இங்க இந்த லாஸ்ட் அந்த சால்வெண்ட் வந்து இது பண்ணிருப்பார்ல, அந்த பேப்பர் உறிஞ்சிருக்குன்னா அதுதான் இந்த ஃபைனல் பொசிஷன். இந்த 2 பொசிஷனுக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்கேலை எடுத்து வச்சுக்கிட்டு தான் அதை நீங்க பார்க்கணும். பாருங்க. ஸோ 1ல இருந்து நம்ம வச்சுக்கிட்டோம். என்னுடைய ஆக்சுவலி இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த இந்த பேப்பர்ல ஏன் சார் இங்கேருந்து எடுக்கல, இங்கேருந்து கொஞ்சம் மேல எடுக்காங்கன்னா அந்த 4 சென்டிமீட்டர் வைக்கிறதுக்காண்டி அந்த கால்குலேஷன்ல டிப் ஆயிடக்கூடாது, அந்த சொல்யூஷன்ல முங்கிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அப்படி வச்சிருப்பாங்க. அதனால ஆல்ரெடி அவர் வந்து கீழே இந்த பேப்பர்ல இருந்து இந்த பி வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ அதனால நீங்க வந்து 1ல இருந்து வைக்க, ஏன்னா 1ல இருந்து வைக்கலாம். ஆனா கால்குலேஷன் உங்களுக்கு கம்மியாகும், ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால நீங்க 4னு வச்சுக்கோங்க, அது ஈஸியா இருக்கும். எப்படி நம்மளுக்கு இந்த பேப்பர்ல எக்ஸாக்டா 1 சார் 1 கீழலாம் இருக்குன்னு கேட்காங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான்னு சொல்றேன். இங்க இருந்து 4 இதுல இருக்கு. சரிங்களா? அந்த பாட்டத்துல இருந்து இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு நோட் பண்ணிருக்கோம். ஒரு லைன் அது 4 சென்டிமீட்டர்ல இருக்கும். அந்த கேப், அதோட அகலம், அதோட நீளம் இப்படி இருக்கு. கிளியரா? அப்ப 4 சென்டிமீட்டர்ல நீங்க பார்க்கும்போது ஃபைனலா இந்த ஸ்கேல் கரெக்டான ரீடிங் இப்ப காட்டும். இந்த இடம் தான் உறிஞ்சப்பட்ட லாஸ்ட் இடம். அது வரைக்கும் உறிஞ்சிருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது வந்து 8.1, ஆமா 8.1 வரைக்கும் போயிட்டு.
ஸோ ஸ்கேலை கரெக்டாக வச்சிங்கன்னா தெரியும். எட்டு எட்டு பேருக்கா 8.1 பேருக்கா? 8 பேருக்கு அப்படிதானே? ஓகே. அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை சால்வெண்ட், அதாவது இந்த கரைப்பான் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? 8 இப்போ 8 புள்ளி சாரி, நம்ம வந்து 4ல இருந்து 4 நம்ம 8ங்கிறது நம்ம பார்த்த ரீடிங். 4ல இருந்து 8 பார்த்திருக்கோம். அப்போ 4 4 கரெக்ட் வந்துட்டா? ஏன்னா 4ல இருந்து நம்ம 8 பார்த்துருக்கோம். நீங்க அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நீங்க 1ன்னு பாத்தீங்கன்னா 7 முடியும் தப்புன்னு காமிக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம கால்குலேஷன் தான். அப்ப நம்ம 4ல இருந்து 8 வரைக்கும் இருக்கா? அப்ப கேப் எந்த கேப்? இந்த ரெண்டுக்கு உண்டான கேப். இதுல இருந்து இதுக்கு உண்டான கேப். சரியா? இந்த பிங்கிற பாயிண்ட் நோட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பேப்பர்ல இருந்து அவர் 4 சென்டிமீட்டர்ல இருப்பாரு. அதுல இருந்து லாஸ்டா பேப்பர் உறிஞ்சப்பட்ட அந்த இடத்தை பார்க்க 4. அதனால நான் 4 போட்டேன். கரெக்ட். இப்ப ப்ளூ இங்க் எவ்வளவு தூரம் போயிருக்கு? ஆக்சுவலி இந்த கேப் 4ன்னு சொல்லியாச்சு. அப்ப ப்ளூ இங்க் இந்த இருக்காரு. அது எங்க இருக்காரு? கரெக்டா இந்த ஸ்கேல்ல பார்க்கும்போது 7.9ல இருக்காரு. ஆனா 7.9ன்னு போடக்கூடாது. நம்ம 4 தான் டிஃபரெண்ட். அப்ப 3.9 கரெக்டா? ப்ளூ இங்க் வந்து 3.9 கரெக்டா பார்ப்போம். கரெக்ட். அதே மாதிரி ரெட் இங்க் பாருங்க. ரெட் இங்க் வந்து 7.5ல இருக்காரு. ஆனா நம்ம 3.5 தான். ஏன்னா 4ஆல கழிச்சிருக்கேன். 3.5 போட்டு பாருங்க. கரெக்டா? அவ்வளவுதான். வந்துட்டா இத மாதிரி தான் ரீடிங் பார்ப்பாங்க. ஓகே. இந்த ஸ்கேல்ல இந்த டிஃபரன்ஸ்ல 4 சென்டிமீட்டர் கேப்ல 3.9 வரைக்கும் ப்ளூ இங்க் பேருக்கு, 3.5 வரைக்கும். இது உங்க கால்குலேஷன் கிடையாது. இங்க இல்ல, புக்ல இல்ல. நீங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னுக்காண்டி நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து இந்த ஆர்எஃப் வேல்யூ பார்ப்பாங்க. ஆர்எஃப் வேல்யூங்கிறது இந்த 3.9 4ஆல டிவைட் பண்ணா கிடைக்கக்கூடிய வேலையை இந்த இடத்துல போடுவாங்க. அந்த இடத்துல போட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து இதாயிடும். இப்போ 3.5 ரெட் இங்க் இருக்கு. 3.5 3.5 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 0.875 அப்படி வரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0.87 போட்டு பாரலாமா? 87 அப்போ 88 ரைட். 88 வந்துட்டா அவ்வளோதான். அது மாதிரி 3.9 டிவைட் பை 4 போட்டீங்கன்னா 3.9 இதை ப்ளூ இங்கோட வேலையை வச்சு அந்த சால்வெண்டோட வேலையை டிவைட் பண்ணும். 3.9 4ஆ டிவைட் பண்ணா 0.975 வரும். நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? 0.98 போட்டுக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா ரைட். இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா ரீடிங் வந்து இப்படிதான் கண்டுபிடிப்பாங்க இந்த மெத்தட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ வெரி குட். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? வண்ண பிரிகை முறையை பார்த்தோம், குரோமோட்டோகிராஃபி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபிராக்ஷனல் டிஸ்கிரிப்ஷன் எளிய பின்ன காட்சி வடித்தல் பார்த்தோம். அதுல கொதிநிலை வேறுபாடு 25 கம்மியா இருக்கக்கூடிய லிக்விட்ஸை எடுத்தோம். மியூசிபிள் நல்லா கரையக்கூடிய லிக்விட்ஸை எடுத்தோம். அதுதானே எளிய காய்ச்சி நமக்கு பத்தல, அதுக்கு அட்வான்ஸ் நம்ம எடுத்துரும். ஒரே கரைப்பானில் இருக்கக்கூடிய கரைதரம் வித்தியாசத்தை வச்சு பிரிக்கிறது தான் குரோமோட்டோகிராஃபி வண்ண பிரிகை முறை அப்படின்னு பார்த்தோம். அதுல பரப்பு கவிச்சை முறை, அதாவது அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல், அப்சார்ப்ஷன், அந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம கத்துக்கிட்டோம். சாக் பீஸ் எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பேப்பர் தண்ணி எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து டிக்டேஷன் 5 வார்த்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஹோம்ஒர்க் இதுதான். என்னன்னா அப்சார்ப்ஷன் அப்சார்ப்ஷன் ரெண்டுத்துக்கு உண்டான அந்த 2 மார்க் மாதிரி எழுதுங்க. அப்சார்ப்ஷன் என்ன, உறிஞ்சுதல் என்ன, அப்புறம் ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் வேர்டு, பரப்பு கவருதல் அது என்ன அப்படிங்கிறத அதை ஹெட்டிங் போட்டு அதுக்கு உண்டான டெஃபினிஷன் எழுதுங்க. இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். அதை எடுத்து போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஸோ டிக்டேஷன்ல ஃபர்ஸ்ட் இதே சொல்றேன், அப்சார்ப்ஷன் ரெண்டுமே அப்சார்ப்ஷன் அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல் பரப்பு கவருதல் அப்படி போட்டுக்கோங்க. ரெண்டுமே சொல்லியாச்சு அதுல. அடுத்து குரோமோட்டோகிராஃபி வண்ணப்பிரிகை. மூணாவது குரோமோட்டோகிராஃபி வண்ணப்பிரிகை. குரோமோட்டோகிராஃபி வண்ணப்பிரிகை, அப்சார்ப்ஷன் அப்சார்ப்ஷன், அப்புறம் குரோமோட்டோகிராஃபி போட்டலாமா?
அடுத்து சால்வெண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. கரைப்பான் அப்படின்னு எழுதிக்கோங்க. கரைப்பான், சால்வெண்ட். சால்வெண்ட், கரைப்பான். இது கொஞ்சம் ஈஸியான வார்த்தை தான். அடுத்து இன்னைக்கு பார்த்த அந்த ஹெட்டிங் ஃபிராக்ஷனல் டெஸ்டினேஷன் வேண்டாம், ஃபிராக்ஷன் மட்டும் எடுங்க, எழுதிக்கோங்க. ஃபிராக்ஷனல் அதாவது பின்ன காட்சி அப்படிங்க மட்டும் போட்டுக்கோங்க. பின்ன காட்சி, ஃபிராக்ஷனல் டிஸ்கிலேஷன் அப்படி மொத்தமா வரும். நான் ஃபிராக்ஷனல் மட்டும் சொல்லியிருக்கேன், பின்ன காட்சி அப்படி மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ 5 வார்த்தை சொல்லிட்டேன் ஸ்டூடெண்ட். அப்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷன் உறிஞ்சுதல், பரப்பு கவர்தல். அப்புறம் இப்போ லாஸ்டா சொன்னது பார்த்தீங்கன்னா ஃபிராக்ஷனல், பின்ன காட்சி, சால்வெண்ட் கரைப்பான், குரோமோட்டோகிராஃபி வண்ண பிரிக்குமை. இந்த மாதிரி 5 வார்த்தை சொல்லிட்டேன். நோட் பண்ணிட்டாங்க, ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டாங்க. வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லைங்களா? சரிப்பா, நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த டாபிக் பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.